சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்லையோ அடல்ட்ஹுட்டில் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது ஃபார் போத் மென் அண்ட் விமன். இப்போது விமன் வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் ஏதோ ஒன்று என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்போது ஒரு ஃபியர், பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். அதனாலே வந்து அன்கன்சமேட்டட் மேரேஜஸ் இருக்கும். ஸோ மேரிட்டல் ரேப் இஸ் அ வெரி சீரியஸ் திங். லைக் அது இன்னும் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இப்போ ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் நீட் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்போது டு ஹூம் ஸோ எவர் இட் இஸ், என் ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்கு கன்சென்ட் தேவையில்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவே நிறைய பேர் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க பார்ட்னர்ஸ். ஸோ அந்த இடத்துல விமன் ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க, ரொம்ப பயங்கரமாகவே ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. இவ்வளோ நாளாக அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டார்க் ரூமில் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு லைட் ரூமுக்கு மாறும்போது தான் அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ஒரு சைல்ட்ஹுட்டில் ஃபேஸ் பண்ண அந்த பாடிலி இஷ்யூஸ், இல்லை எனக்கு ரொம்ப என் பாடி நினச்சி ரொம்ப கன்சர்ன்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளில தெரியும் போது அவங்களுக்கு அந்த இன்டிமசி இஷ்யூங்கிறதே வருது. இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் நிறைய விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற டேர்மே ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே வந்து கன்சர்ன்ட் அண்ட் நிறைய பவுண்டரிஸ் ரிலேட்டடான டாக்ஸ் இருக்கும்போது அவங்க சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற காட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சைல்ட்ஹுட் அப்யூஸ்ங்கிறது போத் மென் அண்ட் விமன் வந்துட்டு இதை கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் கல்யாணம், வேற ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த ட்ராமா வந்து பாதிக்கப்படும்? இஸ் அஃப்கோர்ஸ் சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்லையோ அடல்ட்ஹுட்டில் அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது ஃபார் போத் மென் அண்ட் விமன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது விமன் வந்து சின்ன வயசில் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் ஏதோ ஒன்று என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்போது ஒரு ஃபியர், பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். அதனாலே வந்து அன்கன்சமேட்டட் மேரேஜஸ் இருக்கும். அண்ட் ஃபார் மென் வந்து நிறைய பேருக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் கூட இருக்குது அந்த ட்ராமாவோட ரெஸ்பான்ஸ்னால. ஸோ இதெல்லாம் நம்ம இயர்லி இயர்ஸ் ஆஃப் மேரேஜஸில் இது எதனால நமக்கு வருதுன்னு தெரியாமலே உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மெடிக்கல் சைட் பார்த்தோன்னா எல்லா ரிப்போர்ட்ஸுமே கிளியராக இருக்கும். பட் வேறஸ் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அந்த ஆங்ஸைட்டி வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் கோ த்ரூ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அட் தட் டைம் தே ஹாவ் டு மீட் அ செக்ஷுவல் ஹெல்த் தெரபிஸ்ட். ஓகே மேம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது பார்த்தா இந்த ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தை அப்படிங்கிறப்போ. ஸோ இப்போ இந்த 2 சைட்லையுமே அவங்க வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும் அதை பற்றி? ஸோ இனிஷியலி இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஹேண்டில் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஃபார் நிறைய விமென்க்கோ ஈவன் ஃபார் மென்க்கு கூட அது எதனாலங்கிறதே தெரியாமல் இருக்கிறப்போ அந்த பார்ட்னர் கிட்ட அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் தெரிஞ்சால் கூட அதை ஷேர் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த டைமில் தான் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் செக்ஷுவல் ஹெல்த் தெரபிஸ்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க ஒரு செக்ஷுவல் ஹெல்த் தெரப்பி வித் த பார்ட்னர்ஸ் கன்சர்ன் 2 பேருமே இன்வால்வ்டாக எடுக்கும்போது இந்த பார்ட்னரோட மென்டல் ஹெல்த்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லைக் இதுதான் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, இந்த விஷயம் சரியாகிற வரைக்கும் யூ ஹேவ் டு டேக் சம் டைம் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அண்ட் இதுக்கப்புறம் இருக்க என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது, ஃபேமிலி கிட்ட எப்படி பவுண்டரிஸ் மெயின்டைன் பண்ணுறது, அது எல்லாமே 2 பேருக்குமே அந்த கவுன்சிலிங் செஷனில் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்டிமசிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கன்சென்ட் இல்லாமல் வந்துட்டு தொடுறது வந்துட்டு ரேப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கன்சென்ட் கேட்கணுங்கிறது ஒரு கன்சென்ட் கேட்கலனாலும் அவங்க என் ப்ராப்பர்ட்டி, ஐ கேன் டூ வாட் எவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் மேரிட்டல் ரேப்பை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டேன்றாங்க, அதோட சீரியஸ்னஸ் யாருக்கும் தெரியல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ மேரிட்டல் ரேப் இஸ் அ வெரி சீரியஸ் திங். லைக் அது இன்னும் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. இதை பற்றி பேசும்போது நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கழிவறை இருக்குன்னு ஒரு புக் இருக்குது. அது வந்து இட் டாக்ஸ் அபவுட் மேரிட்டல் ரேப் பர்ஃபெக்ட்லி. நம்ம இந்தியன் டைப்பில் வந்து எந்த மாதிரி மேரிட்டல் ரேப் இருந்திருக்கு, இன்னும் அது எப்படி ப்ரிவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த புக் நிறையவே பேசும். அதில் மெயின் விஷயம் என்னன்னா அந்த ஸ்டீரியோடைப் அண்ட் ஸ்டிக்மா அகேன்ஸ்ட் விமன். ஸோ எப்போ வந்து அந்த விமனை வந்து பவர்லெஸ்ன்னு கருதுறாங்களோ, எப்போ வந்து அவங்களுமே அந்த ஒரு செக்ஷுவல் இன்டிமசியை வந்து அது இட்ஸ் ஃபார் மை ஸ்ட்ரெஸ், நான் எனக்கு எப்போ எது தேவையோ எனக்கு அது நீடு, எனக்கு இப்போ ஒரு செக்ஷுவல் ப்ளஷர் நீட் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்போது டு ஹூம் ஸோ எவர் இட் இஸ், என் ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்கு கன்சென்ட் தேவையில்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவே நிறைய பேர் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க பார்ட்னர்ஸ். ஸோ அந்த இடத்துல விமன் ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க, ரொம்ப பயங்கரமாகவே ஃபோர்ஸ் பண்ணப்படுவாங்க. நிறைய இடத்துல இது வந்து ரொம்ப இன்டிமேட்டுங்கிறதுனால
அவங்க வீட்டில் போய் சொன்னால் கூட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீ இப்படி தான் இருக்கணும், ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க, இயர்லி மேரேஜ் லைஃப்லலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு இமோஷனல் நம்னஸ் வந்துடுது. விமென்கே ஒரு இமோஷனல் நம்னஸ் நம்ம பவர்லெஸ் தான், நம்ம பவர்லெஸ் தான், ஸோ அவங்க எப்போ கேட்டாலும் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமோஷனல் நம்னஸ் வந்துடுது. இதனால மோஸ்ட் ஆஃப் லைக் எப்படி இவங்களுக்கு ஒரு ப்ளஷர் இருக்கோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ளஷருமே விமன் வந்து அந்த செக்ஷுவல் லைஃப்லேருந்து எடுத்துக்கிறதே இல்லை. இதனால அவங்களோட ஃபேமிலி லைஃப் இருக்குல்ல, அதில் அவங்களோட ஆங்கர் வேறு இடத்துல டிஸ்பிளேஸ் ஆகுறது, குழந்தைங்க கிட்ட ஒரு ஆங்கர் போய் வர்றது, இல்லை அவங்களுக்குள்ளே அதை சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் கூட போகிறது, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு இன்டிமசியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஓப்பன் அப் பண்ணி ஐ எம் நாட் லைக் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறது, ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ ஒரு தெரபிஸ்ட் கிட்ட அவங்க எப்படி அதை ஓப்பன் அப் பண்ணி சொல்லுவாங்க? எந்த பாயிண்டில் வந்துட்டு அவங்க பிரேக் ஆவாங்க? ட்ரூ. லைக் வந்து அவங்க இதுக்கெல்லாம் தெரபிஸ்ட் இருக்காங்களா அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் இன்னும் தெரியல. அண்ட் தெரபிஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் பயப்படுற விஷயம் அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம எப்படி ஒரு ஒரு நமக்கே வந்து அந்த செக்ஷுவல் இது ரிலேட்டடாக ஒரு ஷேமோ ஒரு கில்ட்டோ, இல்லை அது அமைதியாக தான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை போய் எப்படி ஓப்பனாக இன்டிமேட்டான விஷயத்த நான் சொல்கிறது அப்படின்றது அவங்க பயமாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வாட் ஐ கேன் சே இஸ் ஒரு ஒரு செக்ஷுவல் ஹெல்த் தெரபிஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஒரு கிளைண்ட் வராங்க, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வராங்க அப்படின்னா வி ஆர் நாட் கோயிங் டு லுக் இன் டு தேர் அவங்களோட இன்டிமேட்டான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப் அனலைஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. வாட் த மெயின் திங் இஸ் இவங்களுக்கு எதனால வந்து அந்த அதை ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ட்ரிகர்ஸ் இருக்குது, இந்த ட்ரிகர்ஸை சரி பண்ணுறதுக்கு வாட் அ பார்ட்னர் கேன் சப்போர்ட் அப்படிங்கிறதா சொல்ல போகிறோம். பிகாஸ் இப்போ அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்களால நிறைய விஷயம் வீட்டில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளைண்ட் வந்தாங்க, இயர்லி ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, 6 months ஆஃப் எங்கள் மேரேஜ் லைஃப்பில் இன்டிமசியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த விமனுக்கு வந்து அந்த இன்டிமசியில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்னால் வந்து அந்த ப்ளஷர் ஃபீல் பண்ண முடியல, ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூவும் இல்லை, மெடிக்கல்லாக சைடில் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போதும் யாருக்குமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அவங்க வந்து அவங்களோட அந்த ஃபீமேல் பார்ட்னர் வந்து இவ்வளோ நாளாக அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டார்க் ரூமில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு லைட் ரூமுக்கு மாறும்போது தான் அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ஒரு ஒரு சைல்ட்ஹுட்டில் ஃபேஸ் பண்ண அந்த பாடிலி இஷ்யூஸ், இல்லை எனக்கு ரொம்ப என் பாடி நினச்சி ரொம்ப கன்சர்ன்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளில தெரியும் போது தான் அவங்களுக்கு அந்த இன்டிமசி இஷ்யூங்கிறதே வருது. ஸோ இது 2 பேரும் பேசும்போது நோட்டீஸ் பண்ண முடியல, எதனால் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியல. பட் வேறஸ் இந்த செக்ஷுவல் ஹிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் எடுக்கும்போது, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ட்ராமா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தெரபிஸ்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் பர்டிகுலராக. வேறஸ் வி டோன்ட் ஆஸ்க் எனிதிங் மச் இன்டிமேட், லைக் ரொம்ப பர்சனலான திங்ஸோ எதுவுமே கேட்க போகிறதில்ல. அவங்க எது கம்ஃபர்டபுள் நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர்கிட்ட எல்லோரும் போவாங்க. பட் அதுவே வந்துட்டு மென்டல் ஹெல்த் ஏதாவது பிரச்சனைனா சைக்காட்ரிஸ்ட்டை போகிறேன், தெரப்பிஸ்ட்டை போகிறனாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறது உண்டு. ஸோ இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கா, இல்லை இப்போ எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நல்லாவே மாறி இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அவேர்னஸ் வந்திருக்கு நிறைய இடத்துல. ஈவன் நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக கூட மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுனால பீப்புள் லைக் இப்போ தான் அது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்கே வருது. முந்தி வந்து அது எல்லாமே ரொம்ப ஹைலி ப்ரைஸியாக இருக்கும். அண்ட் அதை எடுத்துக்கிறதே வந்து ரொம்ப ஒரு 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 பர்டிகுலராக ஒரு கொஞ்சம் நல்ல வெல்த்தியாக இருக்கவங்களா தான் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டிக்மா ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாமே குறையுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது கூட அவங்களே வந்து சரி எனக்கு ஒன்றும் தெரியல, நீ வேணா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பாரு அப்படின்னு சொல்கிற நிலைமைலாம் மாறி இருக்கு. ஓகே. பட் yet to reach இந்த பொசிஷன். இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆக வேண்டியது. yeah, true. ஓகே, கிரேட். ஸோ இந்த சைல்ட்ஹுட் அப்யூஸ்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கவங்க வந்துட்டு யூஸ்வலாக இப்போ வந்துட்டு அவேர்னஸ் உள்ளவங்க இல்லை சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு தெரப்பிஸ்ட்டை பார்த்து அவங்க ஹீல் பண்ணிப்பாங்க. பட் ரூரல் ஏரியாஸில் கொஞ்சம் டவுன் சைடில் இதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்க வந்துட்டு இதுலேருந்து வெளியே வர முடியும்? லைக் வந்து இப்போது ரூரல் சைடில் இருக்காங்க, அவங்களால அந்த சப்போர்ட் ரீச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருக்காங்க. ஈவன் அந்த சப்போர்ட்டிவ் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கூட இல்லை, அவங்க அம்மாவே கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட அதை ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சப்போர்ட், ஒரு எம்பத்தி. ஓகே, எனக்கு இப்போ இந்த ஒரு இமோஷனல் பிரேக் டவுன் இருக்குது, இந்த இமோஷனல் பிரேக் டவுனை யார்கிட்டயா சொன்னால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் பாரம் குறையும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட தே கேன் டேக் தட் இனிஷியல் இமீடியட் சப்போர்ட். அண்ட் அதை தாண்டி அது என்னோட டே டு டே லைஃப்பில் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, என்னோட ஃபங்க்ஷனிங்கில் பாதிப்பு இருக்குது, எனக்கு தூங்க முடியல, பசி இல்லை, சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பிடவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஃபங்க்ஷனிங்கில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் இருக்கிறதுனால யார்கிட்டனாலும் அவங்க வந்து ஆன்லைனில் கூட பேசி ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமே ஆக்சஸாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு 18+ ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அதை பார்க்கணுன்னு தோணும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் இப்போவே அந்த 18+ கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அவங்க பிஹேவியர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும், அதை பற்றி சொல்லுங்க. ஸோ வித்தவுட் எனி ப்ரையர் நோட்டீஸ் எனக்கு அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் நான் ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறேன் அப்படின்னா இமீடியட்டாக வந்து அதை வந்து நான் அந்த இன்ஃப்ளூயன்சஸை நான் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸாகவும் அந்த குழந்தை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் வேறஸ் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் நிறைய விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற டேர்மே ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே வந்து கன்சர்ன்ட் அண்ட் நிறைய பவுண்டரிஸ் ரிலேட்டடான டாக்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு சடனாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. தே ஆர் வெல் அவேர் ஆஃப் வாட் த பீப்புள் ஆர் டூயிங் அண்ட் வாட் த பீப்புள் ஆர் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பவுண்டரிஸ் தெரியும் அண்ட் எதை கன்சியூம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் அ இனிஷியல் பாயிண்ட். ஓகே, கிரேட். ஸோ ஸ்டீரியோடைப் இல்லாமல் முன்னாடியே அவங்க எல்லாம் ஓப்பனாக பேசுறது பெட்டர். ஓகே, கிரேட். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக வந்துட்டு கண்டென்ட் எல்லாமே கிளாமர் கண்டென்ட்டு, ஸோ எந்தளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு லைக்ஸ் வருங்கிறனால அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ்னு சொல்லிட்டு மூவ் ஆகிடலாம். ஆனால் இன்னொரு சைடில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் இன்செக்யூரிட்டி தான் வந்து அவங்கள வந்து இதை பண்ணுறதுக்கே புஷ் பண்ணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைவல் இஸ் ஒன் சைட். ஓகே, சர்வைவல் தாண்டி எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் அது பண்ணிருக்கேன், எனக்கு இது கிடைக்கல, பட் வேறஸ் நான் சடனாக இப்படி பண்ணும்போது எனக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது, நிறைய வியூஸ் வருது, லைக்ஸ் வருது அப்படின்னு அது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. ஈவன் ஐ எம் வொர்த் அப்படிங்கிறது இஃப் த டேர்ம் லைக் ஈவன் ஐ எம் வொர்த் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன வொர்த்துன்னு நினைக்கல. ஸோ தர் இஸ் அ லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் கிரேட்டர் இன்செக்யூரிட்டி லைஸ் ஆன் தோஸ் பீப்புள். ஸோ ஓகே, இது தவிர்த்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா லவ்வை தவிர்த்து பல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்கு அவங்களே இஷ்டத்துக்கு டேர்ம் வச்சுக்கிறாங்க, கேஷுவல் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி டெம்பரவரியாக நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு மல்டிபிள் பார்ட்னர்ஸோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு இது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? இதனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? எஸ். ஸோ நம்மளோட எவல்யூஷன்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரியான கல்ச்சர் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. பட் வி டிடன்ட் டேர்ம் இட். ஓகே, ஸோ நம்ம எதுக்குமே டேர்ம்ஸ் கொடுத்ததில்லை. இப்போ வி ஆர் டேர்மிங் இட் அப்படின்னு வரும்போது தான் அந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. வேறஸ் இந்த டெர்மினாலஜியெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வென் அ பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்தின்னு பிரிக்கிறோம் அப்படின்னா அது டாக்ஸிக்காக இல்லை, அந்த இடத்துல என் பவுண்டரிஸை ப்ரீச் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் வி கேன் டேர்ம் த ரிலேஷன்ஷிப் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வரைக்குமே நிறைய பேர் பாலியாமரஸ் இருக்காங்க, விச் மீன்ஸ் பாலியாமரஸ் எல்லாருமே they'll be in multiple relationships. ஒரு பர்சன் தான், பட் எனக்கு நிறைய பேர் மேலே காதல் இருக்குது, அந்த எல்லார்கிட்டையுமே நான் ஜென்யூனாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலியாமரஸ் இருக்காங்க. பட் வேறஸ் இப்போ அவங்க பாலியாமரஸ் அப்படின்னா அவங்க கன்சர்ன்டாக தான் இருப்பாங்க. லைக் அந்த 5 பார்ட்னர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்குமே தெரியும் இந்த பர்சன் இஸ் அ பாலியாமரஸ் அப்படின்னு. அந்த 5 பேருமே வந்து மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்டோட அவங்களோட பவுண்டரிஸை ப்ரீச் பண்ணாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அந்த பவுண்டரி ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த பாலியாமரஸ் பீப்புள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அதர் ஹியூமன் பீயிங்கையும் ஹர்ட் பண்ணல, இவங்களையும் ஹர்ட் பண்ணல, ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்டோட இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஹெல்த்தி அண்ட் தட்ஸ் நாட் எனி ஆஃப் ஆர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் வென் இட் ஹேஸ் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி அப்யூஸ் வருது, இதனால ஏதோ ஒரு சீட்டிங் நடக்குது, அதனால ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ப்ராப்ளம் வருது, அஃபேர்ஸ்னால ப்ராப்ளம் வருது அப்படின்னா தான் வந்து இட்ஸ் அன் அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போது சில ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோ பொண்ணோ வந்துட்டு டூ மச் கேர், டூ மச் அஃபெக்ஷன் அவங்களோட ஃபுல்லஸ்ட் காட்டுவாங்க. அண்ட் அதே விதத்தில் அப்யூஸாகவும் இருப்பாங்க, ரொம்ப இன்செக்யூர்டாக இருப்பாங்க, பொசசிவ் வந்துட்டு அந்நியாயத்துக்கு இருக்கும், அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் வந்துட்டு அது அப்யூஸில் போய் முடியும். ஸோ இதனால் ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னர் வந்துட்டு எனக்கு இவங்க டூ மச் அஃபெக்ஷனும் கொடுக்குறாங்க, அதனால் என்னால் விடவும் முடியல, அப்யூஸ் பண்ணுறனால என்னால் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கன்ஃபியூஷன் தான் ஆக்சுவலி டாக்ஸிசிட்டி. ஏன்னா வந்து லைக் இப்போது இதனால தான் வந்து நிறைய பேரால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்து கடைசி ஒரு அப்யூஸில் வந்து முடிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுவாங்க. பட் வேறஸ் அதை இனிஷியலாகவே இதுதான் உங்களுக்கு ஒரு க்ளூ ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பாசமாகவும் இருப்பேன், ஆனால் நான் வந்து கொஞ்சம் அப்யூசிவாகவும் இருப்பேன். ஸோ ரெண்டுத்தையுமே நீ பேலன்ஸ் பண்ணணும். நான் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கேர் கொடுக்குறேனோ ஒரு சண்டை நடந்திருக்கும், இல்லை ஒரு இடத்துல வந்து அவங்கள ரொம்ப அப்யூசிவாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, ட்ரீட் பண்ண உடனே காலில் விழுந்துடுறது, உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முகத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஐ எம் கேரிங் ஆஸ் வெல் அஸ் ஐ வில் பி ஹர்ட்டிங் யூ அப்படின்ற மாதிரி. இந்த டெண்டன்சியோட நேச்சரே வந்து என்னென்னா ஐ ஓன் யூ அப்படிங்கிறது தான். நீ இண்டிபெண்ட்டாக எதுவும் யோசிக்க தேவையில்லை, உன்னை கேர் பண்ணணுன்னாலும் நான் தான் பண்ணுவேன், ஹர்ட் பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ யூ ஆர் மைன், ஐ ஓன் யூ அப்படின்ற ஒரு டேர்ம் வருது. ஸோ
வென் அ பர்சன் இந்த மாதிரி நான் உன்னை ஓன் பண்ணுறேன், நீ என்னோட பொருள் அப்படின்னு நினச்சிட்டாலே அந்த இடத்துல தான் அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அப்போ தான் வந்து அது டாக்ஸிக்காக மாறுறது, இது எல்லாமே நடக்குது. வேற 2 பேருமே அவங்களோட பவுண்டரிஸில் இருக்காங்க, 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.